பேத்திய வேலைக்காரியாக்கி சந்தோஷப்படுற சாடிஸ்ட் பாட்டியா இருக்காங்களே. ஐயோ, என் மருமகளை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலையே. ஒரு யூனிஃபார்மை மாத்திட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? உன்னதான் கேக்குறேன். யூனிஃபார்ம் சரியா செட் ஆகல, அதான் மாத்திட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அத்தை வேணா அத்தை, பாவம். அப்ப அந்த வேலையில நீ செய்ய. அத்தைன்னு கூப்பிட்டியா? என்ன? இல்ல ஒண்ணு இல்ல அத்தை, வாய் தவறி வந்துருச்சு. இல்ல சித்திக்கிட்ட நீ ஏதோ சொல்றதுக்கு தான் கூப்பிட்ட. நான் தான் உன்னை கவனிச்சனே. சித்திக்கிட்ட நீ சொல்ல வேண்டியதை சொல்லு இந்து. சொல்லு சொல்லு. ஐயோ ஒண்ணு இல்ல, அத வாய் தவறி கூப்பிட்டேன்னு சொல்லிட்டல, கொஞ்சம் சும்மா இருங்க. ஓகே மணி, உங்க கான்வர்சேஷனை அப்புறமா வச்சுக்கலாம். நீ என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போய் வேலையை ஆரம்பி. என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. ஓ, சொன்னாதான் செய்வல்ல. முதல்ல கிச்சனுக்கு போ, பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணு. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணு. அப்புறம் எல்லா ரூமும் படிக்கட்டு முதற்கொண்டு ஒழுங்கா பெருக்கி அழகா மாப் போடணும். ஃப்ளோர் எல்லாம் அப்படியே பல 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 பலன்னு இருக்கணும். புரியுதா? எதுக்கு அவளை பாக்குற? உங்ககிட்ட தானே வேலை சொன்னேன், போய் பண்ணு, ஆரம்பி. இவ்வளோ மெதுவா நடந்தா எப்ப இவ வேலை எல்லாத்தையும் முடிப்பா? சித்திக்கு அனிதா மேல என்ன காண்டுன்னு தெரியல, வறுத்து எடுக்கிறாங்களே. நமக்கு எதுக்கு வம்பு? அனிதாவுக்கு பாவப்பட்டா சித்தி நம்ம கையில மாப்ப கொடுத்து கிளீன் பண்ண சொல்லிடுவாங்க. நாம எஸ்கேப் ஆயிடுவோம். அனிதாக்கு வந்த நிலைமை உனக்கு வராம பாத்துக்கோ இந்து. அனிதாமா, பாட்டி அம்மா தான் போயிட்டாங்கல்ல, நீங்க இப்படி வந்து நில்லுங்கம்மா, நான் பெருக்கி கிளீன் பண்ணி வைக்கிறேன். நான் கொல்ல வெறியில இருக்கேன், போயிடு. அவ கஷ்டப்பட்டு வேலை செய்யறப்போ நாம உட்காந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம மேலே கோவப்படுவா. நாம போயிடலாம். என்ன அருண் இதெல்லாம்? அனிதா வீட்டுக்கு வந்துட்டான்னு அவர் ஆடின ஆட்டத்தை நீ பாத்திருந்தேன்னா உனக்கே கடுப்பாதான் இருந்திருக்கும். விடுமா, இயல்பாவே அனிதா மேல அவருக்கு பாசம் அதிகம். இருந்துட்டு போட்டுமே, அதுக்காக இப்படியா? கையில இருந்த காசு எல்லாத்தையும் ஏர் கூலர் வாங்குறேன், கொசு பேட் வாங்குறேன், பெட்ஷீட் வாங்குறேன், கட்டில் வாங்குறேன்னு கரியாக்கிட்டு வந்து நிக்கிறாரு. என்ன இருந்தாலும் அனிதா அவர் தூக்கி வளர்த்த பொண்ணுமா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான வசதிய நாம செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு அனிதாவை ரொம்ப பிடிக்கும். இதுல பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது விஷயம் இல்ல அருண். அவர் அனிதா மேல வச்சிருக்கிற பாசத்துல 1% சக்தி மேல வச்சிருந்தாருன்னா அப்பா பாசம் நமக்கும் இருக்குன்னு சக்தி சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானே வளருங்கிறதுக்காக சக்தியை கண்டுக்காமலே இருந்தா எப்படி?
அவர் சக்தி மேல வெறுப்ப காட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அருண். ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுமா, பாத்துக்கலாம் விடுங்க. ரொம்ப பயமா இருக்கு அருண். கடைசி வரைக்கும் நம்ம சக்திக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை எதுவும் கிடைக்காமலே போயிடுமோன்னு. உங்க பயம் தேவையில்லாதது. அவளுக்கு அப்பா தானே சரியில்லை. அம்மா நீங்க இருக்கீங்க, அண்ணன் நான் இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் மேல ருத்ரா மேடம் இருக்காங்க. அப்பா பேச்ச மீற முடியாம நாம கூட அவளை கைவிட்டுறலாம். ஆனா ருத்ரா மேடம் கண்டிப்பா அவளை கைவிட மாட்டாங்க. இவ்வளவு நேரம் கிச்சன் மொத்தத்தையும் தொடச்சு சுத்தம் பண்ணதுக்கே கையெல்லாம் விட விடன்னு வெளிச்சு பின்னி எடுக்குது. அப்புறம் இந்த படிக்கட்டெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூம்குள்ளேயும் இதே மாதிரி கிளீன் பண்ணணுமா? அதுவும் அவங்க வந்து பாக்குறப்ப பல பலன்னு இருக்கணுமா? அப்படியே அந்த கிழவி தலையில நங்கு நங்குன்னு கொட்டணும் போல இருக்கு. கிழவி பண்ற கொடுமைய மம்மி கிட்ட சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நான் மாப் போட்டு முடிக்க போறேனே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. அனிதாமா இந்த வேலையை செய்யறத பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனிதாமா. என்ன? இல்லம்மா, இதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க உட்காருங்க, நான் கிளீன் பண்றேன். இத நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போய் உட்காருவேன், நீ கிளீன் பண்ணிட்டு இருப்ப. அந்த நேரத்துல இந்த கிழவி வந்து என்ன டோஸ் விடணும், அத பார்த்து நீ அப்படியே சந்தோஷப்படணும். அதுக்கு தானே இப்ப நீ வந்திருக்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. பாட்டிமா அந்த வேலையெல்லாம் உங்களை செய்ய சொன்னது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. 2 மணிக்கு மேலதான் நான் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு பாட்டிமா சொல்லியிருந்தாங்க. என்னால அவுட் ஹவுஸ்ல நிம்மதியா இருக்க முடியல. வீடு முழுக்க மாப் போட்டு கிளீன் பண்றது, இந்த வேலை பண்ற எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம், உங்களால எப்படி முடியும்? அதனாலதாம்மா சொல்றேன், பாட்டி வரதுக்குள்ள நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன். பாட்டிமா வந்து கேட்டா எல்லாத்தையும் நீங்க தான் கிளீன் பண்ணன்னு சொல்லிருங்க. கொடுங்கம்மா. ஹே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த கிழவி வீடு முழுக்க கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு பதிலா நீ இந்த வேலையை செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சா அதுக்கு தனியா வீடு முழுக்க நானே தனியா ஒயிட் வாஷ் பண்ண சொன்னாலும் சொல்லும். உன்னதான் அந்த கிழவி கால் மேல கால் போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சுல, போய் அந்த வேலையை முதல்ல பாரு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த வேலையை நானே பாத்துக்கிறேன். நீ போ இங்க இருந்து. அம்மா, எரியுதே. ஐயோ, அம்மா, என்னாச்சுமா? காமிங்க. ஐயோ, எரியுது. ஐயோ, கையில ரத்தம் வருது. அந்த மாப்பிள்ள இருக்கிற தகடி கிழிச்சிருச்சு சக்தி. அம்மா, கையில கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும். வாங்க, ஒண்ணும் ஆகாது. வாங்க, ஒண்ணும் ஆகாதுமா, வாங்க. உட்காருங்க. அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. எரியுது. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா.
இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சிரும். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இதோ எடுத்துட்டு வரேன். அம்மா இந்தாங்கம்மா. என்னங்கம்மா கையில இன்னும் வலி இருக்கா? என் கையில வலி இல்ல சக்தி, என் மனசுலதான் வலி இருக்கு. என்னங்கம்மா சொல்றீங்க? ஆமா சக்தி, நான் உனக்கு பண்ண கொடுமையை நினைக்கிறப்போ என் மனசுக்கு தான் அவ்வளவு வேதனையா இருக்கு. நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் என்னென்னலாமோ பண்ணிருக்கேன். உன்னை அடிச்சிருக்கேன், காயப்படுத்திருக்கேன், மனசு நோகுற மாதிரி பேசிருக்கேன். நான் அவ்வளவு பண்ணியும் நீ எதையும் மனசுல வச்சுக்காம என் கையில அடிபட்டதும் அப்படியே துடிச்சு போய் எனக்கு மருந்து போட்டு பாத்தியா? எப்படி சக்தி உன்னால இதெல்லாம் முடியுது? என் கண்ணு முன்னாடி நீங்க அடிபட்டு நிக்கிறப்ப அதை பார்த்துட்டு நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணிருப்பாங்கம்மா. பண்ணிருப்பாங்க தான், ஆனா உன்ன மாதிரி உண்மையான அன்போட அத பண்ணிருக்க மாட்டாங்க சக்தி. நீ என் கையில மருந்து போட்டுப்போ அந்த அன்பையும் அந்த அக்கறையும் நான் உணர்ந்தேன். என்ன அனிதா அந்த வேலைக்காரிக்கிட்ட இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா? என் மம்மியை ஏமாத்தி நீ லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் உன்னை சந்தேகப்பட்டு அதனாலதான் உன்கிட்ட அவ்வளவு வெறுப்போட நடந்துக்கிட்டேன். ஆனா நீ நல்லவ சக்தி, உனக்கு எந்த சுயநலமும் கிடையாது. நீ உண்மையான அன்போடு இருக்கேன்னு என் மம்மி உன்னை ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உன்னையும் ஒரு மகளா பாக்குறாங்கன்னு இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னை டார்ச்சர் பண்ண மாதிரி என்ன யாராவது பண்ணிருந்தாங்கன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு ஓடி இருப்பேன், இல்ல தற்கொலை பண்ணி செத்துருப்பேன். ஆனா நீ என் ஃபேமிலிக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க. உன்ன மாதிரி ஒரு நல்லவள இந்த உலகத்துல எங்க தேடினாலும் என்னால பார்க்க முடியாத சக்தி. நான் உனக்கு பண்ண கெடுதல் எல்லாத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சக்தி. என்ன மன்னிச்சிரு. I'm really sorry சக்தி. சக்தி, இனிமே எப்பவும் மனசு காயப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். என் மம்மி உன்கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்காங்களோ அப்படிதான் நானும் உன்கிட்ட இருப்பேன். இதுவும் மேல சத்தியம் சக்தி. அபிராமி சித்தி, எந்த அளவுக்கு அனிதாவை கஷ்டப்படுத்துறாங்களேன்னு மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. நம்மளுக்காக மத்தவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு அனுபவிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள மதிக்கிற குணம் வரும்னு சித்தி சொன்னது சரியாதான் இருக்கு. இவ்வளவு நாளும் சக்தியை எதிரியா நினைச்சவ இப்ப நல்ல விதமா புரிஞ்சிட்டு இருக்கா. வேப்பம்பூ கசப்பா இருந்தாலும் அதுலயும் சில நல்லது இருக்கதானே செய்யுது. இதுக்காக அபிராமி சித்திக்கு தான் நன்றி சொல்லணும். சக்தி, இவ்வளவு நாள் திட்டி பேசிட்டு இருந்தா இப்போ இப்படி பேசுறேன்னு உனக்கு நம்பிக்கை வரலையா?
என்னம்மா இப்படி பேசுறீங்க? அனிதாமா என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு நான் எவ்வளவு ஏக்கத்தோட இருந்தேன். இன்னைக்கு எல்லாமே நடந்துருச்சு. இனி என் வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம். ஒன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசு லேசா இருக்கு சக்தி. நீ போய் ரெஸ்ட் எடு. பாட்டி சொன்ன மாதிரி 2 மணிக்கு வா. நான் போய் மாப் போடுறேன். அம்மா அதெல்லாம் இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். வேண்டாம் சக்தி. பாட்டி எனக்கு கொடுத்த இந்த வேலையால தான் என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடிஞ்சது. அதே மாதிரி இந்த வேலையை நான் நேர்மையா செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பாக்குற சக்தி? நீ போ. இல்லம்மா, உங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நீங்க எப்படி வேலையெல்லாம் செய்ய முடியும்? நீதான் என் கையில மருந்து போட்டுட்டல, அதுலயே எனக்கு வலியெல்லாம் போயிடுச்சு. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. என்ன அனிதா நீ? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த வேலைக்காரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சமரசம் ஆயிட்ட? எனக்கு இவ்வளவு நாள் பிடிச்சிருந்ததுதான் பைத்தியம். எனக்கு இன்னைக்குதான் புத்தியே தெளிஞ்சுது. அனிதா, என்ன இதெல்லாம்? அவ சாதாரண ஒரு வேலைக்காரி. அவ தகுதி என்ன, உன் தகுதி என்ன? அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுன்னு யோசிக்காம நீ ஒரேடி அவகிட்ட போய் சரண்டர் ஆயிட்ட. கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? இப்படி பேசி பேசிதான் சக்தியை நான் தப்பாவே புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. இனிமே உங்க பேச்சு நான் கேட்டுக்கிட்டு சக்தி மாதிரி ஒரு நல்லவளை நான் இழக்க விரும்பல. நான் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் இது வரைக்கும் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணாதான் என்ன கடவுள் மன்னிப்பாரு. ஐயோ அனிதா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? போதும், இதோடு நிறுத்திக்கோங்க. உங்க வேலை என்னமோ, இனிமே அதை மட்டும் பார்த்தா போதும். இல்ல, சக்தி, சக்தி, என்ன பண்ற நீ? இல்லம்மா, காலையில இருந்து கால் கடுக்கா நின்னு வேலை பார்த்திருக்கீங்க. பழக்கமானவங்க வேலை செஞ்சாலே காலு கடுகடுன்னு இருக்கும். உங்களுக்கு பழக்கமே இல்ல, அத உங்க காலை பிடிச்சு விடலாமேன்னு. இங்க பாரு சக்தி, இவ்வளவு நாள் நீ பார்த்த அனிதா வேற, இப்ப நீ பாக்குற அனிதா வேற. உனக்கும் எனக்கும் ஒரே வயசுதான் ஆகுது. தினமும் நீ என் குடும்பத்துக்காக என்ன நல்லா கஷ்டப்படுறியோ அந்த கஷ்டத்தை இன்னைக்கு ஒரு நாள் நான் பட்டேன், அவ்வளவுதான். நியாயமா பார்த்தா நான் தான் உன் காலை பிடிச்சு விடணும். என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னதான் இருந்தாலும் நீங்க தான் என்னோட முதலாளி அம்மா. நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான். சக்தி, இன்னொரு முறை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. உனக்கு தெரியாம செஞ்ச தப்ப இப்போ நீ தெரிஞ்சே பண்ண சொல்ற. இந்த மாதிரி பாவத்துக்கு என்ன நீ இனி ஆளாக்காத. அம்மாவோட அரவணைப்புல செல்லமா வளர்ந்துட்டேன். அதனால நல்லது கெட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப பாட்டி வந்து எல்லாத்தையுமே எனக்கு புரிய வச்சுட்டாங்க. மனுஷங்க எல்லாமே ஒண்ணுதானே. இனிமே நான் யாருக்கிட்டையும் பணக்கார திமிர காட்டவே மாட்டேன். அம்மா, உங்களோட இந்த மனமாற்றத்தை ருத்ராமா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. நிச்சயமா சக்தி. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நீ உட்காரு. இல்ல அம்மா. அட என்னம்மா நீங்க, முதல்ல நீங்க வாங்க, நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். இருங்க. ஏ சக்தி,
சாப்பிடுங்கம்மா. சக்தி அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ உட்காரு. ஆ, இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சக்தி உட்காரு. அம்மா எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. சக்தி சாப்பிடுன்னு சொல்றேன்ல, இந்தா சாப்பிடு. அம்மா வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ஊர்வசி ஊர்வசி take it ஐயோ easy, போச்சு போச்சு ஊர்வசி எல்லாம் போச்சு. இந்த வீட்டை என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அது எல்லாமே நடந்துட்டு இருக்க. ஐயோ எதையும் என்ன மாதிரி டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. அந்த மனநிலைமை நமக்கு வந்துச்சுன்னா இந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா நாளுமே இனிய நாளா இருக்கும். நோன்னு கொதிச்சு போயிருக்கேன். இந்த நேரத்துல தத்துவம் பேசுறீங்களா? அப்படியே ஒரு மூக்குல குடுத்தேன்னு வைங்க, சில்லு மூக்கு உடைஞ்சு போயிரும். என்ன இந்து இவ்வளவு நாளும் வார்த்தையால என்ன வறுத்தெடுத்த, இன்னைக்கு புதுசா அடிக்கிறதுக்கெல்லாம் கை ஓங்குற? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு விஷயமே தெரியாம மொக்கையா தத்துவம் சொல்லிட்டு இருந்தா ஆத்திரத்துல புருஷனா இருந்தாலும் அடிக்கதான் தோணும். அப்படி என்ன நடந்துச்சு? இவ்ளோ நாளும் அத்தை அத்தைன்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த அனிதா இப்ப அந்த வேலைக்காரி கூட சிநேகிதமாகி என்ன ஒதுக்கி விட்டுட்டா. இப்போ நான் அவளுக்கு ஒரு ஆளாவே தெரியல. எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. கொஞ்சம் வெளியில போய் பாருங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு உனக்கு நான் ஊட்டுறேன், எனக்கு நீ ஊட்டுன்னு என்னமோ கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி பாசத்துல பின்னி பிணைஞ்சிட்டு இருக்காங்க. அவள அப்படியே என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைச்சேன். இப்ப கை மீறி போயிட்டா. ச்சே, எல்லாமே அந்த அபிராமி கிழவியால வந்துச்சு. அப்போ இந்த வீட்ல இனிமே நீ தனி மரம்தா. கடவுள் உனக்கு சரியான தண்டனையை தான் கொடுத்திருக்காரு, அனுபவி. சும்மா புலம்பாத இந்து. எங்க சித்தி வந்து உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனுக்கு என்ன கடு போட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? உங்களால ஒண்ணு பண்ண முடியாதான். அனிதா அந்த வேலைக்காரி கூட இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒட்டி உறவாடிட்டு இருக்கான்னு நானும் பாக்குறேன்.